முன்னாள் பிரதமரும் நவீன இந்தியாவின் பொருளாதார சிற்பியுமான மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் காலமானார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. நாளை நடைபெறுகிறது இறுதிச் சடங்கு. தேசத்துக்கான சேவை, களங்கமற்ற அரசியல் வாழ்வுக்காக மன்மோகன் சிங் போற்றப்படுவார் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். மதிப்பு மிகுந்த தலைவர்களில் ஒருவரை இந்தியா இழந்துவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். மன்மோகன் சிங் உடலுக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி அஞ்சலி. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் மருத்துவமனையில் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக மன்மோகன் சிங் இருந்தார் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். எடப்பாடி பழனிசாமி, செல்வ பெருந்தகை, திருமாவளவன், விஜய் உள்ளிட்டோர் இரங்கல். மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி ஒரு வார காலத்திற்கு துக்கம் அனுஷ்டிக்க மத்திய அரசு முடிவு என்று தகவல். நிறுவன நாள் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் 7 நாட்களுக்கு ரத்து என்று காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு. சென்னையில் 2வது நாளாக இரவு நேரத்தில் மழை. அதிகாலை வரை விட்டு பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் எஃப்ஐஆரை வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை என்று சென்னை மாநகர ஆணையர் அருண் பேட்டி. எஃப்ஐஆர் கசிந்தது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை விமர்சித்திருந்த நிலையில் விளக்கம். எஃப்ஐஆர் வெளியாக காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. கைதான ஞானசேகரன் பாதிக்கப்பட்ட பெண் முன்னிலையில் சாரி என்று கூறி யாருடன் போனில் பேசவில்லை. மாணவியின் தோழியும் பாலியல் தொல்லைக்கு ஆளாகவில்லை என்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் பேட்டி. கைதான ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். வழக்கை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உறுதி. இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தலைவர் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக இன்று அதிமுக ஆர்ப்பாட்டம். சிபிஐ விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தல். மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் நீதி கேட்டு இன்று தனக்குத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. காலை 10 மணிக்கு தன்னுடைய வீட்டு முன்பாக 6 முறை சாட்டையால் அடித்துக் கொள்வதாகவும் பேட்டி. நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ளப் போகிறேன். சாட்டை என்னை அடிச்சுக்கொள்ள. இன்று முதல் 48 நாட்கள் விரதம் இருந்து அறுபடை முருகனிடம் முறையிடப் போகிறேன். திமுக ஆட்சி அகற்றும் வரை காலணி அணிய போவதில்லை என்று கூறி செய்தியாளர் சந்திப்பிலேயே தன்னுடைய ஷூவை கழற்றி காண்பித்த அண்ணாமலை. திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். நீங்க பாத்துங்க, நாங்க திரும்பி எலெக்ஷனுக்கு பணம்லாம் கொடுக்க போறோம். நீ 1000 கோடி விட வீழ்த்திறக்கு எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்போம். என்ன வேணுமோ பண்ணி இன்னி செருப்பு போடுறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இன்னி பார்த்துக்கலாம். லண்டன் சென்று வந்த பிறகு அண்ணாமலைக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. எதிர்க்கட்சி அதிமுக அல்ல பாஜக தான் என்பது போல் காட்ட ஆதாய அரசியல் செய்வதாகவும் திருமாவளவன் கருத்து. லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. கன்னியாகுமரியில் டிசம்பர் 30 முதல் ஜனவரி 1 வரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன்
திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கோலாகலம். 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கக்கூடிய கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவு. மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறப்பு. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளில் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிந்து கொள்ள வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. முதல் செய்தியாக, நவீன இந்தியாவின் பொருளாதார சிற்பியாக திகழ்ந்த மன்மோகன் சிங் இயற்கை எய்தினார். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெற உள்ளது. மன்மோகன் சிங் உயிரிழந்த தகவல் கிடைத்ததை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, பாஜக தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான JP நட்டா உள்ளிட்டோர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு விரைந்தனர். இதனால் மருத்துவமனையை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நள்ளிரவில் எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக மன்மோகன் சிங் உடல் அவருடைய வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் KC வேணுகோபால், பிரியங்கா காந்தி ஆகியோர் மன்மோகன் சிங் வீட்டிற்கு சென்று அவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினர். அப்போது செய்தியாளர் பேசிய KC வேணுகோபால், மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறும் என்று கூறினார். Seven days we are doing mourning. All the programs of the Congress party has been cancelled for 7 days. Nothing is, including our foundation celebration on 28th. Any schedule for the last rite, cremations or? No, that we are. I think it will be day after tomorrow. Officially we will announce. இந்தியாவின் பிரதமராக இருமுறை பணியாற்றிய மன்மோகன் சிங் நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களில் முக்கிய பங்காற்றியவர். ஒன்றுபட்ட இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் தற்போது பாகிஸ்தானில் உள்ள கா எனும் கிராமத்தில் 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி பிறந்த மன்மோகன் சிங் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர். 1957ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார மேற்படிப்பை முடித்தவர். 1962ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் டிஃபில் பட்டம் பெற்றார். பஞ்சாப் பல்கலைக்கழகம் மற்றும் டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆகியவற்றில் பேராசிரியராக பணியாற்றிய மன்மோகன் சிங் 1971ஆம் ஆண்டில் மத்திய அரசின் வர்த்தக அமைச்சகத்தில் பொருளாதார ஆலோசகராக இணைந்தார். அடுத்த ஆண்டே நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக பதவி உயர்வு பெற்றார். ரிசர்வ் வங்கி ஆளுநராக 1982ஆம் ஆண்டு முதல் 1985ஆம் ஆண்டு வரை பணியாற்றினார். 1985ஆம் ஆண்டு முதல் 1987ஆம் ஆண்டு வரை திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தார். 1990-91ஆம் ஆண்டு வரை பிரதமரின் பொருளாதார ஆலோசகராகவும் இருந்தார். 1991 முதல் 1996ஆம் ஆண்டு வரை முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் ஆட்சியில் நிதியமைச்சராக மன்மோகன் சிங் இருந்தார். அப்போது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பொருளாதார தாராளமயமாக்கும் சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். பிறகு 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை பிரதமராக தொடர்ந்து 10 ஆண்டுகள் பதவி வகித்தார். 100 நாள் வேலை திட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம் உள்ளிட்ட முக்கிய திட்டங்கள் இவரது ஆட்சியில் கொண்டு வரப்பட்டன. மேலும் இந்தியாவின் முதல் சீக்கிய பிரதமர் என்ற பெருமையையும் பெற்றார். சுமார் 33 ஆண்டுகள் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த இவர் கடந்த ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்றார். இந்தியாவில் மதிப்பு மிகுந்த தலைவர்களில் ஒருவரை இழந்துவிட்டதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார்.
முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய பொருளாதாரத்தை சீர்திருத்துவதில் முக்கிய பங்களிப்பு செய்தார் மன்மோகன் சிங் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தேசத்திற்காக ஆற்றிய சேவை, கடங்கமற்ற அரசியல் வாழ்வு, மிகுந்த பணிவு ஆகியவற்றுக்காக மன்மோகன் சிங் என்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பொருளாதார நிபுணராக உயர்ந்தார் மன்மோகன் சிங் என்று குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசு பதவிகளில் பணியாற்றியதோடு தமது பொருளாதார கொள்கையில் வலுவான முத்திரையை பதித்துவிட்டு சென்றிருப்பதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த விரிவான முயற்சிகளை மேற்கொண்டவர் மன்மோகன் சிங் என்று பிரதமர் மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக மத்திய அரசு சார்பில் 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன.